முன்பணமாக ஒரு 4 லட்ச ரூபாய் கையில் இருந்தால் போதும். இந்த ப்ராஜெக்டில் ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு சொந்தமாக்கலாம். பேலன்ஸ் 90% லோன் பண்ணி கொடுத்துடலாம் சார். இதுவே வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையில் ஒரு 6 லட்ச ரூபாய் முன்பணம் இருந்தால் போதும், பேலன்ஸ் லோன் பண்ணிடலாம். நம்ம ப்ராஜெக்டில் வாங்குகிற ஒவ்வொரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்குமே 1 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுத்துரும். நம்மளுடைய ஸ்கொயர் ஃபீட்டுடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 3300 ருபீஸ். ஓகே. எங்கள் கம்பெனி சார்பாகவும் என் சார்பாகவும் உங்கள் சேனல் நேம் சொல்லிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக சில்வர் காயின் எங்கள் சைட்லேருந்து ஒன்று கொடுத்துட்றோம் சார். ஹலோ மக்களே, வெல்கம் டு விடெக் ரியல் எஸ்டேட். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி பக்கத்தில் ஒரு சூப்பரான சைட் தான் பார்க்க வந்திருக்கோம். யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி எல்லாம் 1 by 1 டீட்டெயில்ஸாக நம்ம சாருக்கார அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மக்களே, என் பேர் பாஷா. நம்ம கம்பெனி நேம் ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ். ஆக்சுவலாக நம்ம ப்ராஜெக்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியிலேருந்து நெல்லிக்குப்பம் போகிற ஆன் ரோடில் நம்மளுடைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 கம்ப்ளீட்லி சோல்ட் அவுட். வாங்கினவங்க வீடு கட்டி உள்ளே ஆக்குபே பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்து நம்ம ஃபேஸ் 2 ப்ளஸ் அதை தொடர்ந்து ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 இருக்குது. தற்சமயத்துக்கு ஃபேஸ் 2 வந்து சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 118 பிளாட்டு, மினிமம் 850 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 1 கிரவுண்ட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. இம்மிடியட்டாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிங்க. அப் டு உங்களுக்கு ஒரு 1 இயர்லேயே நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும். இதனுடைய டீட்டெயில் பற்றி இந்த முழு வீடியோவில் நம்ம பேசலாம் சார். நம்ம சைட் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, நம்ம சைட்டுக்கு வரதுக்கான ரோட் கனெக்டிவிட்டி சொல்லிடுங்களா சார்? நம்மளுடைய ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியிலேருந்து நெல்லிக்குப்பம் போகிற ஆன் ரோடில் கல்வாய்ன்ற லொக்கேஷனில் நம்மளுடைய ப்ராஜெக்ட் இருக்குது சார். ஓகே சார். ஓகே சார். இப்போ எனக்கு இன்னொரு டவுட்டு. ஆக்சுவலி நான் பள்ளிக்கரணை ஷூட் இருந்தேன். நீங்கள் லொக்கேஷன் போட்டிங்க கூடுவாஞ்சேரி பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. எஸ் சார். நான் அங்கேருந்து வரும்போது கண்டிகை வழியாக வந்துட்டேன் சார். கூடுவாஞ்சேரி போய் நான் சுற்றிட்டு வரல, சென்ட்ரலே வந்துட்டேன் ஆக்சுவலாக இது எப்படின்னா கூடுவாஞ்சேரி, திருப்போரூர், கண்டிகை இந்த 3 லொக்கேஷனுக்கு மிடில் தான் சார் நம்மளுடைய ப்ராஜெக்ட் இருக்குது. நம்ம ப்ராஜெக்ட் இந்த 3 லொக்கேஷனுக்குமே மிடில் வந்துடும் சார். அதில் தான் நீங்கள் வர்றது உங்களுக்கு கண்டிகை வழியாக உங்களுக்கு ப்ராஜெக்ட் காமிச்சிருக்கேன். ஓகே சரிங்க சார். இப்போ நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் நியர்பை இருக்குன்னு சொல்லுங்களா? நீங்கள் கூடுவாஞ்சேரி என்ட்ரு ஆனவுடனே பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 2.5-3 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, ரவீந்திர பாரதி ஸ்கூல் இருக்குது, ஸ்டென் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, சிடிஎஸ் ஸ்கூல் இருக்குது சார். நியர்பை காலேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு 700 மீட்டர்லேயே அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. கரெக்டாக ஒரு 1.5-2 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது சார். ஓகே. நல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வித் காலேஜோடு இருக்காங்க. ஸோ வேலை வாய்ப்புகள் என்னென்ன பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுங்களா? சார் நம்ம ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக மிடில் இருக்கும் சார். ஓகே. நீங்கள் ஸ்ரீராம் கேட்வேவாக இருக்கட்டும், மகேந்திர வேல் சிட்டியாக இருக்கட்டும், மெப்ஸாக இருக்கட்டும், இந்த பக்கம் வந்தீங்கன்னா நாவலூராக இருக்கட்டும், சிறிசேரி ஐடி பார்க்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அப் டு உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் நீங்கள் டைமிங்கும் சொல்லலாம். கிலோமீட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 15 கிலோமீட்டரில் உங்களுக்கு எல்லாமே இது நீங்கள் ரீச் ஆகிடலாம் சார். ஓகே ஓகே சரிங்க சார். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே வந்துடலாம். இப்போ ப்ராஜெக்ட் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்களேன் சார். சார் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 16 ஏக்கர் ப்ராஜெக்ட் சார். ஓகே. இந்த 16 ஏக்கரில் ஃபேஸ் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே. அடுத்தது ஒரு 5 ஏக்கரில் ஃபேஸ் 2 பண்ணியிருக்கோம் சார். இந்த 5 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 118 பிளாட்டுங்க நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 843 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு உங்களுக்கு ஒரு 1 கிரவுண்ட் வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணனாலும் தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மினிமம் ஸ்கொயர் ஃபீட்டு நாங்கள் பிளான் பண்ணல சார். ஓகே. 600 ஸ்கொயர் ஃபீட்டு, 700 ஸ்கொயர் ஃபீட்டு, 750 ஸ்கொயர் ஃபீட்டு நாங்கள் பிளானே பண்ணல. அது ஃபேஸ் 1 இருக்கட்டும், ஃபேஸ் 2 இருக்கட்டும், அப் டு அப்கமிங் வர ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 இருக்கட்டும். எதுக்காகனா ஒரு மினிமம் ஒரு 45 லட்ச ரூபாய் இருக்கிற பட்ஜெட் இருக்கிற பீப்புள் மட்டும் தான் சார் நம்ம சைட்டுக்குள்ளேயே இருக்க முடியும். இந்த 45 பட்ஜெட்டுன்றது வந்து 2 BHKக்காக சொல்கிறேன். ஒரு 843 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK கட்டினா 45 lakhs வருது சார். அப்போ அந்த 45 லட்ச ரூபாய் பட்ஜெட் இருக்கவங்க தான் நம்ம சைட்டுக்குள்ளேயே இருக்க முடியும் சார். ஓகே சார். இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், மக்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்க? நம்மளுடைய ஸ்கொயர் ஃபீட்டுடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 3300 ருபீஸ். ஓகே. நீங்கள் தாராளமாக காயரம்பேடுலேருந்து கோட்டம்பேடு வரைக்கும் நீங்கள் ப்ரைஸ் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளது தான் சார் கம்மியான ப்ரைஸ்லேயே தரோம். சரி ஓகே சார், அது இருக்கட்டும். ஆனால் எப்படி உங்களால் வந்து மற்ற காம்படிட்டர்ஸோட இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக கொடுக்க முடியாது சார்? ஒன்றும் இல்லை சார். நம்ம கம்பெனி வந்து இந்த ப்ராஜெக்டை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பை பண்ணதால்
2026 என்னால் இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியுது சார். இதே நான் 2025லையோ 26லையோ நான் இந்த லேண்டை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக 3300 ரூபாய்க்கு என்னால் கொடுக்கவே முடியாது சார். இதுதான் உண்மை. இந்த லேண்ட் ஓனர்ஸ் வாங்குறாங்க, அதிகமாக இருக்குது ரேட்டுன்ற விஷயம் எதனாலன்னும் போது இதுதான் சார். நாங்கள் தம் பண்ணி ஹோல்ட் பண்ணி சேல் பண்ணுறதால எங்களால் இந்த ரேட்டுக்கு விற்க முடியுது. மற்ற காம்படிட்டர் விற்கிறது அவங்களால 4000 இப்போ நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தாண்டி போனாலே 3900 பெரிய போர்டு போட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள தப்பாக சொல்லலை, அவங்க லேட்டஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணதால அந்த ரேட்டுக்கு தான் கொடுக்க முடியும். ஓகே. ஸோ அதனால் நம்ம முன்னாடியே வாங்கினதால இந்த ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்குறீங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. சார் ஓகே சார், இப்போ நம்ம சைட்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்கீங்க சார்? அம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பிளாக் டேப் ரோடு கொடுத்துருக்கோம் சார். ப்ளஸ் அது இல்லாமல் நான் ஃபேஸ் 2லையும் ஃபேஸ் 1லையும் பார்க்கே பிளான் பண்ணலை சார். ஓகே. ஃபேஸ் 3லையும் ஃபேஸ் 4ல் தான் சார் எங்களுடைய பிளானே. ஏன்னா நான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே தனித்தனியாக பார்க்குன்னு போடும்போது அதுக்குன்னு நான் மெயின்டெனன்ஸ்ன்ற ஒரு விஷயம் தனியாக பண்ணணும். கண்டிப்பாக. அதே மாதிரி எல்லா வீடுங்களும் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கே யூஸ் ஆகும் சார். கண்டிப்பாக. நான் இந்த இடத்துல வெறும் சில்ட்ரன்ஸ் பே ரெடி பண்ணிட்டு பசங்க விளையாடுற மாதிரி இருக்கிற ஐட்டத்தை போட்டுட்டு மெயின்டைன் பண்ணுறது வேஸ்ட்டு சார். எல்லா மக்களும் வீடு கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் யூஸ் ஆனால் தான் சார் அது கரெக்டாக இருக்கும். இதனாலேயே நான் ஃபேஸ் 3 ஃபேஸ் 4ல் தான் நான் பார்க்கே பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே. ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டி சார் இது. ஓகே. மினி டவுன்ஷிப்பாக தான் சார் நாங்கள் பிளானே பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல் வீடியோவில் காமிங்க ஃபுல்லாக நாங்கள் காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஃபேஸ் 3க்கு உண்டான ஒரு ஸ்பேஸும் ஃபேஸ் 4க்கு உண்டான ஒரு ஸ்பேஸும் மட்டும் நாங்கள் எம்டியாக விட்டுருக்கோம். மற்றபடி ஃபேஸ் 1 ஃபுல்லாக நாங்கள் இபி கொடுத்துட்டோம் சார். ஃபேஸ் 2 வேலை ஆக்சுவலாக ப்ரீ லான்ச்சிங் தான் போயிட்டுருக்கு. ஓகே. ஃபேஸ் 2ல் வேலை ஸ்டார்ட் பண்ணோடனே இபி ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருவோம் சார். அப்போ ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் தான், உடனே நான் வாங்கின வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் சார். இன்றைக்கி இடம் வாங்கினீங்கன்னா நாளைக்கே வீடு கட்டி கொடுத்துடலாம் சார். ஓகே சார், இந்த கொஸ்டின் நான் கேட்க நினச்சேன் ஆக்சுவலி இப்போ இந்த பிஸி ஷெடியூலில் பிளாட்டை மட்டும் வாங்கிட்டு போகாமல் வாங்கிட்டனால வீடு கட்ட முடியாது. அந்த சுச்சுவேஷனில் நம்ம கம்பெனியில் கட்டி கொடுப்பீங்களா நீங்கள் சார்? நம்ம கம்பெனி பில்டராகவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சார். கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இயங்கிட்டு இருக்குது. இது வரைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 39 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வீடுங்க மட்டுமே கிட்டத்தட்ட 1000 வீடுக்கு மேலே கட்டி கொடுத்துருக்கோம் சார். எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு வில்லா, இண்டிபெண்ட் ஹவுஸ். நீங்கள் என்ன மாடலில் சொல்கிறீங்களோ அந்த மாடலில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம் சார். சார் இந்த வீடியோவில் நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன், எங்களுடைய ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் லேண்டில் காம்ப்ரமைஸ் ஆகுமே தவிர கன்ஸ்ட்ரக்ஷனில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம் சார். எக்ஸாம்பிள் சார் 3300 ரூபா இருக்குது, எனக்கு ஒரு 15 ரூபா கம்மி பண்ணி கொடுங்க சார், 20 ரூபா கம்மி பண்ணி கொடுங்க சார்னா காம்ப்ரமைஸ் ஆகும். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷனில் நாங்கள் 2400 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் சார். எனக்கு ஒரு 25 ரூபா கம்மி பண்ணுங்கள், 50 ரூபா கம்மி பண்ணுங்கன்னா நாங்கள் கம்மி பண்ண மாட்டோம் சார். ஏன்னா நான் ப்ராஜெக்டில் கட்டுற ஒவ்வொரு வீடுமே எனக்கு மாடல் ஹவுஸ் சார். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்களே வீடு நம்ம ப்ராஜெக்டில் இடம் வாங்கி வீடு கட்டுறீங்கன்னு வச்சிங்களேன், எனக்கு அது ஒரு மாடல் ஹவுஸ். நீங்கள் கிரகப்பிரவேசத்துக்கு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து, உங்கள் சேனல் வியூவர்ஸ்லேருந்து, ரிலேட்டிவ்ஸ்லேருந்து எல்லாமே வருவாங்க. ப்ராஜெக்டை பார்த்தோன்னே சார் யார் சார் கட்டினது, நல்லா இருக்கே சார் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கணும் சார் எங்களுடைய ப்ராஜெக்ட். புரியுது. அதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம், காம்ப்ரமைஸே இல்லை சார். ஸோ ஓகே, ப்ரைஸை கம்மி பண்ணி குவாலிட்டியை கம்மி பண்ணுற வேலையை நம்ம அதில் எங்களுக்கு உடன்பாடே இல்லை சார். கரெக்டான ப்ரைஸு கரெக்டான குவாலிட்டியில் கொடுத்துருவேன்னு சொல்கிறீங்க. எஸ் சார், எஸ். சரிங்க சார், இப்போ நம்ம சைட்டில் ஆல்ரெடி என்ன டெவலப் ஆகிருக்கு, ஃப்யூச்சரில் என்ன டெவலப்மெண்ட் வருது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுங்களா? என்னையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் லே அவுட்டை தாண்டி வெளியே என்ன கவர்மெண்ட்டுடைய ப்ராஜெக்டாக இருக்கும், இல்லை ப்ரைவேட் செக்டாருடைய ப்ராஜெக்டாக இருக்கும், எது வேணால் வரட்டும் சார். ஆனால் உண்மையான அப்ரிசியேஷன் டெவலப்மெண்ட்டுன்றது இருக்கிற லேஅவுட்டுக்குள்ளே வீடுங்க வர்றது தான் சார் டெவலப்மெண்ட்டு. ஓகே. ஒரு உண்மையிலே ஒரு லேஅவுட் க்ரோத் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா லேஅவுட்டுக்குள்ளே வீடுங்க வர்றது தான். ஃபேஸ் 2ல் ப்ரீ புக்கிங்கே கிட்டத்தட்ட ஒரு 40 பிளாட்டுக்கு நாங்கள் புக்கிங் எடுத்திருக்கோம். இதில் ஒரு 18 பேர் இம்மிடியேட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி தான் சார் லோனே அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போது எனக்கு 18 வீடுன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. என் லேஅவுட்டில் வீடுங்க வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அப்ரிஷியேஷன் தான் சார் அது. அதில் எந்த வித மாற்றமே இல்லை. ஏன்னா ஆன் ரோட் ப்ராஜெக்ட்ன்றதால உங்களுக்கு போக்குவரத்து வசதி இருக்குது சார். சைட்டு வாசல்லே பஸ் நிற்கும். உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஷேர் ஆட்டோ வசதியாக இருக்கட்டும், பஸ் வசதியாக இருக்கட்டும் உங்களுக்கு இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 8.5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரீச் ஆகிடலாம். ஜிஎஸ்டிலேருந்து உங்களுக்கு ட்ரெயின் ஆக்சஸும் கிடச்சிரும் சார். ஓகே சார், இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும். ஆக்சுவலி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய பூம் ஆச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு. இங்கே என்ன பூம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க பக்கத்தில்? சார் ஆக்சுவலாக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வரும்போது ஒரு சிலருக்கு அங்கே இருக்கிற நொளம்பூர் ஏரியாவாக இருக்கட்டும், முகப்பேர் வெஸ்ட்டாக இருக்கட்டும், நெற்குன்றம்னு ஒரு ஏரியா அங்கே இருக்குது, அது தெரியவே தெரியாது சார்.
இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் அதாவது ஒரு 20 வருஷம் ஆகுது ஆக்சுவலாக அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து. நெற்குன்றம் ஏரியாலாம் அப்போல்லாம் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி 1.5 கோடிக்கு போகுது சார். இதுதான் அப்ரிசியேஷன். அதாவது நம்ம இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து அப் டு ஒரு 20 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே 3 டைம்ஸ் 4 டைம்ஸ்க்கு நல்ல அப்ரிசியேஷன் ஆகிடுச்சு சார். எதனால் அப்படின்னா ஃபஸ்ட்டு போக்குவரத்து வசதி எங்கே வருதோ அந்த இடத்துல ரெசிடென்சியல் ஏரியாவாக ஃபார்ம் ஆகும் சார். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அடுத்தது இப்போ ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், ஊரப்பாக்கத்தில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் இருந்தது சார். ஓகே. ஆனால் இன்றைக்கி ஊரப்பாக்கத்தில் ரேட்டே வேறு. நிறைய பேர் வியூவர்ஸ்க்கே உங்களுக்கு தெரியும், இதை நான் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியமே இருக்காது. எந்த ஒரு போக்குவரத்து வசதி வருதோ அதை சார்ந்து 15லேருந்து 20 கிலோமீட்டர் கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரிசியேஷன் வரும் சார். ஃப்யூச்சரில் இதெல்லாம் நடந்ததுன்னா நம்மளுடைய ப்ராஜெக்டுடைய அப்ரிசியேஷன் கண்டிப்பாக நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கும் சார். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. ஓகே சார். சரி, ஓகே சார். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம சைட்டுக்கு என்ன அப்ரூவ் வாங்கியிருக்கீங்க சார்? நம்ம ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்குமே ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவ்ட், ரெரா அப்ரூவ்டு சார் இது. ஓகே சார். ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட முன்பணமாக ஒரு 4 லட்ச ரூபாய் கையில் இருந்தால் போதும். இந்த ப்ராஜெக்டில் ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம். பேலன்ஸ் 90% லோன் பண்ணி கொடுத்துடலாம் சார். இதுவே வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையில் ஒரு 6 லட்ச ரூபாய் முன்பணம் இருந்தால் போதும், பேலன்ஸ் லோன் பண்ணிடலாம். நீங்கள் சொல்கிற மாடலில் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீடை நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் சார். சரி, ஓகே சார். இப்போ எல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பாங்க, முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் நீங்களும் கொடுத்தீங்க, மாண்டேஜ்லேயும் பார்த்துட்ருப்பாங்க. அதை தாண்டி ஒருத்தர் சைட் டைரெக்டாக வந்து பார்த்தா தான் கஸ்டமருக்குமே ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ ஃபுல்லாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கேப் ப்ரொவைட் பண்ணுறீங்களா நம்ம கம்பெனிலேருந்து? சார், நம்ம சைட்லேருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு தான் சார். நீங்கள் ஃபேமிலியோடு சைட்டை விசிட் பண்ண வாங்க. டோர் ஸ்டெப் பிக்கப் அண்ட் ட்ராப் நம்மளே பண்ணித்தரோம் சார். நோட் திஸ் பாயிண்ட், ஃபேமிலியோடு வாங்க சார். டிசைட் பண்ணுற மாதிரி வாங்க. இந்த ஆப்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பின்னாடி வருத்தப்படுவீங்க சார். எல்லாமே சூப்பராக சொல்லிட்டீங்க. நம்ம வீட்டாக் ரியல் எஸ்டேட்னால ஏதாவது ஒரு ஆஃபர் கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸுக்கு வாங்கி கொடுத்துருவோம். ஸோ பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு என்ன நீங்கள் ஒரு ஆஃபர் பண்ணி தரீங்க சார்? நம்ம ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ் சார்பாக நம்ம ப்ராஜெக்டில் வாங்குகிற ஒவ்வொரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்குமே 1 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுத்துறோம் சார். ஓகே. நீங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் சார். சூப்பர். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே டாக்குமெண்ட்டோடு சேர்த்து கோல்டு காயினும் உங்களுக்கு கொடுத்துருவோம் சார். சரிங்க சார். இப்போ அதை தாண்டியுமே எங்கள் சேனலோட நேம் வீட்டாக் ரியல் எஸ்டேட் சொல்லிட்டு வந்தால் அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுக்கணும் சார். அது என்ன ஆஃபர் தரீங்க சார்? உங்களுடைய சேனல் நேம் வீட்டாக் ரியல் எஸ்டேட் பேரை சொல்லிவிட்டு என்னுடைய நேம் பாஷான்னு வந்து சொல்லுங்கள். எங்கள் கம்பெனி சார்பாகவும் என் சார்பாகவும் புக் பண்ணுற கிளைண்ட்டுக்கு ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற கிளைண்ட்டுக்கு உங்கள் சேனல் நேம் சொல்லிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக சில்வர் காயின் எங்கள் சைட்லேருந்து ஒன்று கொடுத்துட்றோம் சார். சரி, ஓகே. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வீட்டாக் ரியல் எஸ்டேட் நேமை சொல்லிவிட்டு சாரோட பேரை சொல்லிவிட்டு வெள்ளி காயினோட ஆஃபர் இருக்குது, சேனல் ஆஃபரையுமே மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி இன்னும் நீங்கள் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், சைட் விசிட் டைரெக்டாக வரணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம்லேருந்து அட்டன் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுவது உங்களுடைய தமிழ். தேங்க்யூ சார். தேங்க்யூ.